மனைவிக்கு ரெண்டு ஒய்ஃப்ல மனைவி 2 கல்யாணம் ஆகலாம், 2 ஹஸ்பண்ட் ஆகலாம். அப்படி இல்லாட்டா மனைவி செத்து போயிடலாம், மனைவி வேகமாக செத்து போயிடலாம். ஏன்னா மனைவிக்கு ஜாதகம் பிரிச்சு போயிடும். சரிங்களா? ஜாதகருடைய பணம் பறி போகலாம், செல்வங்கள் பறி போகலாம். ஓகேங்களா? வேற என்ன சொல்லலாம்? அவ்வளவுதான். வக்ரம் பரிவர்த்தி வில்பர் டெக்ஸ்ட் பண்ணி விட்டாச்சு, முடிஞ்சு. அதுக்குள்ள ஒன்றும் இல்ல. அடுத்து எங்க போனான்னா ஆட்சி உச்சம் நீச்சுட்டு போகலாம். உச்சமான கிரகம் நீசமான கிரகம் சந்திரன். நம்ம குருச்சந்திரனுடைய பண்புகளை சொல்லலாம். ஜாதகர் வந்து கௌரவத்துக்காக இயங்குவார், பயணம் செய்து கொண்டே இருப்பார், ஒரு இடத்துல உட்கார முடியாது சொல்லலாம். செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் ஏமாந்து போயிடுவாரு. செவ்வாய் உச்சமா இருந்தாலும் ஏமாந்து, செவ்வாய் அதிகாரம் ஆயிடுச்சு. இப்ப செவ்வாய் அதிகாரம் என்ன பண்ணுறது பாருங்க. செவ்வாய் அதிகாரத்துக்கு என்ன பண்ணும் பாருங்க. அதிகாரம் 3வது பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 3வது பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு. அதிகாரம் செவ்வாய் என்ன பண்ணுங்க? வீரத்துடன் இருப்பார், எல்லாம் எதிர்கொள்வார். போடுறா. அடுத்து பேக் சைடு, அதுல பேக் சைடு வாங்க. சிக்கலான படம் பாருங்க. கடன், நோய் இதெல்லாம் மாட்டிக்காக போட்டுருக்கா. அப்ப இதெல்லாம் ஜாதகம் மாட்டிக்கா. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சொல்லணும். அப்ப என்னன்னா இவர் வந்து நிறைய சிக்கல்ல மாட்டிக்குவார், நிறைய வழக்குகளை சந்திக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களை சிக்குவார், பிறரை நம்பி ஏமாந்து போவார். ஓகே. அடுத்து என்ன இருக்குது? சூரியன் உச்சமா இருக்கு. அப்ப இவர் அரசியல் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை பெறுவார். தந்தையினுடைய அன்பு கம்மியா இருக்கு. சுக்கிரன் உச்சமா இருக்குது. ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்ல. சுக்கிரனோட வக்ரமான புதன் சேர்றப்ப இன்னும் நிறைய டேமேஜ் கொடுக்கும்னு சொல்லலாம். சரிங்களா? உங்களுக்கு புதுசா ஜாதகத்துக்கு என்ன பலன் இருக்கு? இது வந்து ராமருடைய ஜாதகம். ராமருடைய வாழ்க்கை நடந்துச்சு. ராமருடைய அப்பாவுக்கு எத்தனை கல்யாணம்? 60,000 கல்யாணம் இல்லைங்களா? அப்ப 60,000 ரூபாய் வக்ரம் நம்ம புதன் அப்படி இப்படியா இருக்கணும் ஒரு வக்ரம். சரி, புதன் வக்ரமாய் சுக்கிரனோட வந்து சேர்ந்துச்சு. என்ன ஆச்சு? என்னங்க? கணவன் மனைவி எப்படி பிரிச்சுட்டாங்க? மனைவி மேல ஒரு அவச்சொல்லை ஏற்படுத்திட்டாரு இல்லைங்களா? ராவணன் என்ன சொல்றாங்க ஒரு இடத்துல, ராவணன் மீது ராமருக்கு சண்டை இருந்துட்டே தான் இருந்துச்சு சொல்றாரு. ஏன்னா ராவணனுடைய ஓவியத்தை சீதை வச்சிருந்தாங்க. எதுக்கு வச்சிருந்தாங்கன்னு தெரியல. ராவணன் நல்லவன் சொல்லி சீதை நம்பினாங்க அப்படின்னு சொல்லி கதையில வருது. அப்ப அந்த பஞ்சாயத்து ஏற்படுத்தி இருந்தாலும் சீதையை நம்ம வந்து கற்பு கசியா காட்டணும். அப்ப என்ன செஞ்சாங்க? சீதைய ஆளு காலி பண்ணிட்டாங்க கதையில இல்லையா? சீதை செத்து போயிடுறாங்கல்ல, மண்ணுக்குள்ள போயிடுறாங்க. அப்ப சீதை வந்து அந்த கடனமாகல ஆனா செத்து போயிடுறாங்க இல்லையா? அப்ப அது டேமேஜ் ஆயிடுச்சு. நிறைய தொந்தரவுக்கு ஆளாகிறாரு. அரசு பதவிக்கு வராரு. அரச பதவி கிடைக்கிறப்ப என்ன ஆயிடுது? காட்டுக்கு அனுப்பிச்சுடுறாங்க. சனி வக்ரம் வந்து அவர் இடையில பிச்சு விடுறது. அப்ப குருச்சந்திரன்றது அவமானம், நிறைய அவமானங்களை சந்திக்கிறார். திருட்டு வேலையும் சந்திரன் தான். புரிஞ்சிச்சு இல்லையா? சப்ஜெக்ட் இவ்வளவுதான். ஆனா இப்போ ராமகாவியத்தை எவ்வளவு பெருசா எடுக்கலாம்? அது வருஷம் ஃபுல்லா கதா காலாசேவம் பண்றாங்க இல்லைங்களா கோயில்ல. அப்போ ஒரு ஜாதகம் வச்சு ஒரு வருஷம் கூட ஓட்டலாம் இல்லையா? உங்களுடைய திறமை தான். அவங்க நைட்டு உட்காந்துட்டு ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு 9 விஷயம் பேசியிருப்பாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால், தனித்து சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு குழந்தை பிறகு பிரச்சனையாகும். இப்போ சூரியன் இப்போ குருவோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை. குரு வந்து அதிகாரம், குரு அதிகாரம் பாருங்க. குரு அதிகாரத்துக்கான சிக்கலான படம் பாருங்க.